மதிமுகவின் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்யலாமே என தாவேகா தரப்பில் பேசினர் என்று வைகோ தெரிவித்திருக்கிறார். 2 உறுப்பினர்களையும் வெற்றி பெற வைக்க வேண்டியது என் பொறுப்பு என விஜய் என்னிடம் கூறினார் என வைகோ பேசியிருக்கிறார். இது குறிப்பிட்டுள்ள திமுகவின் அப்துல்லா குதிரை பேரம் என குற்றம் சாட்டியிருக்கிறார். செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூய சக்தி என சொல்லிக் கொள்ளும் விஜய் குதிரை பேரம் நடத்துகிறார் என குற்றம் சாட்டிய போது IUML தலைவர் குதிரை கழுதை பேரமும் நடக்கவில்லை என்றார். அது குறித்து பத்திரிகையாளர்கள் என்னிடம் கேட்டபோது பேரம் ஏதேனும் நடக்கவில்லை என்றால் அடிமாட்டு ரேட்டுக்கு பேரம் நடந்ததோ என்னவோ என குறிப்பிட்டேன் என்று தெரிவித்திருக்கிறார். இன்று ஆமாம் என்று ஒத்துக்கொண்டுள்ளார் அண்ணன் வைகோ என திமுக அயலக அணி செயலாளர் அப்துல்லா பதிவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதிமுகவின் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்யலாமே என தாவேகா தரப்பில் பேசினர் என்று வைகோ தெரிவித்திருந்தார். 2 உறுப்பினர்களையும் வெற்றி பெற வைக்க வேண்டியது என் பொறுப்பு என விஜய் என்னிடம் கூறினார் என வைகோ பேசியிருந்தார். இதை குறிப்பிட்டுள்ள திமுகவின் அப்துல்லா குதிரை பேரம் என குற்றம் சாட்டியுள்ளார். தூய சக்தி என சொல்லிக் கொள்ளும் விஜய் குதிரை பேரம் நடத்துகிறார் என குற்றம் சாட்டிய போது IUML தலைவர் குதிரை கழுதை பேரமும் நடக்கவில்லை என்றார். அது குறித்து பத்திரிகையாளர்கள் என்னிடம் கேட்டபோது பேரம் ஏதேனும் நடக்கவில்லை என்றால் அடிமாட்டு ரேட்டுக்கு பேரம் நடந்ததோ என்னவோ என குறிப்பிட்டேன் என தெரிவித்திருக்கிறார். இன்று ஆமாம் என்று ஒத்துக்கொண்டுள்ளார் அண்ணன் வைகோ என திமுக அயலக அணி செயலாளர் அப்துல்லா பதிவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதிமுகவின் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்யலாமே என தாவேகா தரப்பில் பேசினர் என்று வைகோ தெரிவித்திருக்கிறார். 2 உறுப்பினர்களையும் வெற்றி பெற வைக்க வேண்டியது என் பொறுப்பு என விஜய் என்னிடம் கூறினார் என வைகோ பேசியிருந்தார். இதை குறிப்பிட்டுள்ள திமுகவின் அப்துல்லா குதிரை பேரம் என குற்றம் சாட்டியுள்ளார். தூய சக்தி என சொல்லிக் கொள்ளும் விஜய் குதிரை பேரம் நடத்துகிறார் என குற்றம் சாட்டிய போது IUML தலைவர் குதிரை கழுதை பேரமும் நடக்கவில்லை என்றார். அது குறித்து பத்திரிகையாளர்கள் என்னிடம் கேட்டபோது பேரம் ஏதேனும் நடக்கவில்லை என்றால் அடிமாட்டு ரேட்டுக்கு பேரம் நடந்ததோ என்னவோ என குறிப்பிட்டேன் என குறிப்பிட்டிருக்கிறார். இன்று ஆமாம் என்று ஒத்துக்கொண்டுள்ளார் அண்ணன் வைகோ என திமுக அயலக அணி செயலாளர் அப்துல்லா பதிவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்ற நிலையில் அதில் பேசிய வைகோ 2 MLA-க்களை விஜய் ராஜினாமா செய்ய சொன்னார் என பேசியுள்ளார்.